வணக்கம் மக்களே! தற்போது வந்திருக்கக்கூடிய மைவித்திரி வழக்கு குறித்தான ஒரு சில விஷயங்கள பார்க்க போறோம். சக்தி ஆனந்த் கொடுத்த பதில் என்ன? இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் அடுத்த கட்ட மூவ் ஆவாமயே இருக்கு. கிட்டத்தட்ட நம்ப வந்து எதிர்பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ போன வருடமே அதாவது 2024லே நம்மளோட பணம்லாம் கைக்கு வந்துரும் அப்படின்ற மாரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ நாள் ஆகியும் இன்னும் பணம் வரல. இந்த பணத்துக்கான ஒரு முழு நம்பிக்கைகள் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, கம்பெனி ஃபர்ஸ்ட்டு மாரி வந்து ரன் ஆகும். இதில ஏதாவது மாற்றங்கள் இருந்தா, அந்த கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா, மக்களுடைய பணத்த வாங்கி தந்துருவாங்க அப்படின்றது 2 விதமா இருக்கிறதுனால, பணத்துக்கு பயப்பட தேவையில்ல. பணத்துக்கு பயப்பட தேவையில்ல அப்படின்னாலும், இந்த பணமானது எப்போ வரும்? ஸோ கேஸ் ஆனது எப்போ முடியும்? நியாயமான கம்பெனி தானா? இந்த மாரி நெறைய யூடியூபர்கள் வந்து போட்டுட்டு இருக்காங்க. பணம் இழந்த நம்பளுக்கு தான் தெரியும் அதோட வேதனை என்ன அப்படின்னு. ஸோ நம்ம ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற பணத்த இன்வெஸ்ட் பண்ண நம்மளுக்குள்ள வந்து ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி கிடையாது. 4 ஐடி, 3 ஐடின்னு ஒரே ஃபேமிலியில கடன் வாங்கியிருக்காங்க. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்க கடன்ல இருந்திருக்காங்க. ஏதாவது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா? நம்ம கடன் அடைக்கிறதுக்கு அப்படின்னு, அக்கம் பக்கத்தில இருக்கிற கடன வாங்கி, நகைய வாங்கி வச்சு அந்த கம்பெனில சேர்ந்து, வாடிக்கையாளர்களா சேர்ந்து ஏதாவது பணம் ஈட்டி நம்ம சம்பாரிச்சிட முடியாதா? அப்படின்னு தான் வந்து நெறைய பேர் எதிர்பார்த்துட்டு வந்து நம்ம அந்த ஆப்ல வந்து பார்த்தீங்கன்னா குடுத்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாவும் நம்பளுக்கு இருக்கு. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பேராசையால நீங்க வந்து போனீங்க, மாட்டிக்கிட்டீங்க அப்படின்லாம் சொல்றாங்க. வாழ்றதுக்கு வழி கிடைக்குமா அப்படின்னு நெனைக்கிறது பேராசையா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியா நமக்குள்ள இருக்கு. இந்த பணம் நிச்சயமா கிடைக்கும் அப்படின்றத மட்டும் நாம வந்து உறுதியா நம்பணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கோர்ட் அதுக்கான நடவடிக்கைகள தான் எடுத்துட்டு வருது. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி இயங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, எம்டி அந்த மாரி தான் சொல்லிட்டு வராரு. நீங்க யாரும் பயப்படாதீங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலமா ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.